ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாப்டர் வைஸ் ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம். எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எத்தனை செக்ஷன் இருக்குது, அதில் என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவங்க கேட்குறாங்க, மார்க் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம அதுக்கடுத்து சாப்டர் வைஸ் எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுத்து கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது ஓவராலாக நம்மளுக்கு ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பிரிச்சிருக்கிறாங்க. பார்ட் 1 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8 சாப்டர்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, டெக்ஸ்ட் புக்கு என்சிஆர்டி தான். என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் என்னென்னா இதை என்ன பண்ணியிருப்பாங்க, ரெண்டாக ஸ்ப்ளிட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று யார் அப்படின்னா பார்ட்டு 1, இன்னொன்று என்னது அப்படின்னா பார்ட்டு 2. இது ரெண்டும் வந்திருக்கும். பார்ட் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1லேருந்து 8 சாப்டர்ஸ். பார்ட் 1ல் நம்மளுக்கு எத்தனை சாப்டர்ஸ் இருக்கும் அப்படின்னா சாப்டர்ஸ் நம்பர் 1லேருந்து அப் டு 8 சாப்டர்ஸ் இருக்கும். 1லேருந்து 8 சாப்டர்ஸ். அது மாதிரி பார்ட் 2 ரிமைனிங் சாப்டர் நம்பர் 9லேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணி அப் டு 14. அப்போ மொத்தம் ஓவராலாக ஃபிசிக்ஸில் எத்தனை சாப்டர்ஸ் நம்ம படிக்க போகிறோம்? 14 சாப்டர்ஸ் நம்ம படிக்க போகிறோம். இதில் சாப்டர் நம்பர் 1 யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேம் ஆஃப் த சாப்டர்ஸ் என்னது அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்டு. இதுதான் சாப்டர் நேம். இதே இது நெக்ஸ்ட் ஒன் பார்க்குறோம் அப்படின்னா சாப்டர் நம்பர் 2. சாப்டர் நம்பர் 2 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்சியல் and capacitance. Next one, chapter number 3. So this one is current electricity. We are going to study about current electricity. ஸோ இந்த 3 சாப்டர்ஸையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 சாப்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 3 சாப்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மார்க்ஸ் எத்தனை மார்க் வெயிட்டேஜ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க? 16 மார்க்ஸ் இதிலேருந்து வரும். இந்த 3 சாப்டர்லேருந்து என்னதுன்னா 16 மார்க்ஸ் இதில் இந்த 3 சாப்டர்லேருந்து கவர் ஆகும் நம்மளுக்கு. இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அடுத்த சாப்டர் பார்த்தோம் அப்படின்னா சாப்டர் நம்பர் 4th சாப்டர் ப்ளஸ் ஸோ 4th சாப்டருடைய நேம் பார்த்தோம் அப்படின்னா மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம்.
moving charges and magnetism. கண்டிப்பாக ஒவ்வொரு சாப்டரோட நேம் வந்து நான் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் சாப்டர் நம்பர் 5th சாப்டர். சாப்டர் நம்பர் 5 magnetism and matter. magnetism and matter. இதை பற்றி நம்ம இந்த சாப்டரில் படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் சாப்டர் நம்பர் 6. 6th சாப்டர் அப்படிங்கிறத பார்த்தோன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ இதை பற்றி படிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சாப்டர் நம்பர் 7 alternating current. alternating current. ஸோ இது எல்லாமே சேர்ந்து இந்த சாப்டர் இருக்கு இல்லையா, இந்த 4 சாப்டர்ஸ் இது எல்லாமே சேர்ந்து வெயிட்டேஜ் நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 17 மார்க்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. 17 மார்க்ஸ். ஃபஸ்ட்டு வந்து 1 2 3 4 1 2 3 பார்த்தோம், அது 16 மார்க்கு. ரிமைனிங் இது 4 5 6 7 இந்த சாப்டர்ஸ் எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு 17 மார்க்ஸ் நம்மளுக்கு வெயிட்டேஜ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் நம்பர் 8 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சாப்டர் நம்பர் 9 ரே ஆப்டிக்ஸ். and instruments. Next one chapter number 10 எடுத்துட்டோம் அப்படின்னா சொன்னோஸ் வேவ் ஆப்டிக்ஸ். வேவ் ஆப்டிக்ஸ். ஆப்டிக்ஸ்ன்னு சொன்னாவே நம்ம என்னது கம்ப்ளீட்டாக லைட்டை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த 3 சாப்டரையும் சேர்த்து மொத்தம் எவ்வளோ மார்க்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 18 மார்க்ஸ். 18 மார்க்ஸ் வந்து இதிலிருந்து கேட்பாங்க. 18 மார்க்ஸ் வந்து இதிலேருந்து கேட்பாங்க. ஸோ இதான் நம்மளுக்கு வந்து ஹை வெயிட்டேஜ் உள்ள சாப்டர்ஸ். மற்ற சாப்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து இந்த 3 சாப்டர்ஸ்லேயும் வந்து 18 மார்க்ஸ் நம்மளுக்கு இதுலேருந்து வரும். நெக்ஸ்ட் சாப்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாப்டர் நம்பர் 11. சாப்டர் நம்பர் 11. ஸோ dual nature of radiation and matter. Dual nature of radiation and matter. Chapter number 12. சாப்டர் நம்பர் 12 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நியூக்ளியை. சாப்டர் நம்பர் 12 ஆட்டம்ஸ். நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 13.
சாப்டர் நம்பர் 13 பொறுத்த வரைக்கும் நியூக்ளியை. ஸோ தீஸ் 3 சாப்டர்ஸை கம்பைன் பண்ணி இதிலிருந்து எத்தனை மார்க்கு நம்மளுக்கு வந்து வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா 12 மார்க்ஸு கண்டிப்பாக இதிலிருந்து வரும். 12 மார்க்ஸுக்கு கொஸ்டின்ஸ் எடுத்திருப்பாங்க. So the last chapter, semiconductor, chapter number 14, semiconductor electronics. Semiconductor electronics. So single chapters இதில் வந்து மார்க் எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னா 7 மார்க்ஸ். இது வந்து எத்தனை வரும் அப்படின்னா 7 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 70 மார்க்ஸு நம்மளுக்கு அதில் வந்திருக்கும். ஸோ எதில் வெயிட்டேஜ் ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி யூனிட்டில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நல்ல மார்க் வந்து நம்மளுக்கு போர்டு எக்ஸாமில் வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதான் மார்க்ஸோடைய ஸ்ப்ளிட்டப். ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்டுக்கு மார்க்கோட ஸ்ப்ளிட்டப் வந்து இப்படி தான் நம்மளுக்கு பிரிச்சுருக்குறாங்க. இனிமேல் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாப்டர் வைஸாக நம்ம கண்டென்ட் பார்க்குறோம். அந்த கண்டென்ட் பார்க்கும்போது என்னது அப்படின்னா அதுக்கு பின்னாடி உள்ள நியூமரிக்கல்ஸு சேர்த்து நம்ம வந்து அதை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸு, ரீசன் அசஷன் கொஸ்டின்ஸு, வெரி ஷார்ட் ஆன்சருக்கெலாம் எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும், லாங் ஆன்சர் கொஸ்டினுக்குலாம் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும், அதுக்கு மார்க் வந்து என்னது அப்படின்னா ஸ்டெப் மார்க்ஸ் எப்படி அலாட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கு டிஸ்கஸ் பண்ணும்போதே இதையும் சேர்த்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனல் ஆன்சர் தப்பாக இருந்தாலுமே இடையில ஸ்டெப் மார்க் வந்து எப்படி அலாட் பண்ணுறாங்க, என்ன கண்டென்ட் எழுதணுங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண இருக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெசன் வைஸாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம்.